யோசுவாவின் யுத்த தந்திரம். அப்பொழுது ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது: நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத் தண்டையில் கிட்டிச் சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போனான். அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. கர்த்தர் யோசுவாவுக்கு ஆயி பட்டணத்திற்கு பின்னாலே பதிவடையை வைக்குமாறு கட்டளை கொடுக்கிறார். இது ஒரு யுத்த தந்திரம். ஆயி பட்டணத்தார் தங்களுடைய பட்டணத்து அலங்கத்தின் மீது காவல் காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்தவுடன் அவர்களோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருப்பார்கள். யோசுவா இஸ்ரவேலின் யுத்த ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒரு பிரிவு ஆயி பட்டணத்தின் பின்னாலே மறைவாக ஒளிந்திருக்கிறார்கள். மற்றொரு பிரிவு ஆயிக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ண போகும்போது ஆயி புத்திரருக்கு தோற்று போவது போல முதுகு காட்டி ஓடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் முதுகு காட்டி ஓடுவது உண்மையான தோல்வி அல்ல. அவர்கள் ஆயி பட்டணத்தாரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வருவதற்காக இந்த யுத்த தந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆயி பட்டணத்திற்குள்ளே யுத்த புருஷர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்போது பட்டணத்திற்கு பின்னாலே பதிவடையில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஆயி பட்டணத்திற்குள் பிரவேசித்து அதை பிடிப்பார்கள். அவர்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது முதுகு காட்டி ஓடின இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பி வந்து ஆயி பட்டணத்தாரை சங்காரம் பண்ணுவார்கள். ஆயி மனுஷருக்கு குழப்பமும் தோல்வியும் உண்டாகும். இதுவே கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன யுத்த தந்திரம். இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆயி பட்டணத்தாருக்கும் மெய்யான யுத்தம் நடைபெறுகிறது. இது ஒரு யுத்த ஒத்திகையோ அல்லது யுத்த நாடகமோ அல்ல. ஆயி பட்டணத்தார் தங்கள் பட்டணத்து அலங்கத்தின் மீது நின்று விழிப்பாய் காவல் காக்கிறார்கள். தங்களுடைய அலங்கங்களை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். ஆயி பட்டணத்தாரும் யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள். அவர்களுக்கு யுத்த அறிவும் யுத்தம் பண்ணின அனுபவமும் இருக்கிறது. இஸ்ரவேலின் யுத்த மனுஷர் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக வரும்போது ஆயி பட்டணத்து மனுஷர் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாவார்கள். இஸ்ரவேலின் யுத்த மனுஷர் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக வரும்போது ஆயி பட்டணத்தார் எல்லோரும் தங்கள் பட்டணத்தை விட்டு வெளியேறி இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண போகக்கூடாது. ஆனால் ஆயி பட்டணத்தாரோ ஏற்கனவே தங்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து தங்களுடைய மனதில் ஆணவத்தோடு இருக்கிறார்கள். பட்டணத்தில் யாரையும் மீதியாக வைக்காமல் ஆயி பட்டணத்தார் எல்லோரும் பட்டணத்தை விட்டு வெளியேறி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். ஆயி பட்டணத்தார் இந்த யுத்தத்திலே ஏமாந்து போகிறார்கள். அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆயியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்படுகிறார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்புகிறார். யோசுவா இந்த 30,000 பேருக்கும் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லோரும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார்.
இஸ்ரவேல் ஜனத்தார் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். யோசுவா செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் கர்த்தர் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் ஆயி பட்டணத்தை குறித்தும் அதன் ராஜாவை குறித்தும் யோசுவாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களின் விவரம் வருமாறு: ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொள். நீ எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டு சொன்னதை யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையாக சொல்லுகிறார். ஆயி பட்டணத்தின் மீது வெற்றி பெறுவதற்கு யோசுவா வியூகம் வகிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறவர். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை ஆயி பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிட இருக்க அனுப்புகிறார். இந்த 30,000 பேர் போக இன்னும் ஏராளமான இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவோடு கூட இருக்கிறார்கள். யோசுவா பதிவிட இருப்பதற்கு அனுப்பின 30,000 பேரிடம் தன்னை பற்றியும் தன்னோடு இருக்கிற சகல ஜனங்களை பற்றியும் தங்களுடைய யுத்த உபாயங்கள் தந்திரங்கள் ஆகியவை பற்றியும் சொல்லுகிறார். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தண்டையில் கிட்டிச் சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்களும் ஓடி போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ண மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் என்று யோசுவா சொல்லுகிறார். இது யோசுவாவும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களும் செய்ய வேண்டியது. அப்போது பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடையில் இருக்கிற 30,000 பேரும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசுவா அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் பதிவில் இருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் என்று யோசுவா அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். யோசுவா 8:1-2 ஆகிய வசனங்களில் கர்த்தர் தனக்கு கூறியிருக்கும் வார்த்தைகளை யோசுவா இங்கு மறுபடியும் கூறுகிறார். யோசுவா கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்னும் இந்த வாக்கியம் எரிகோவின் அழிவையும் விளக்குகிறது. எரிகோவிற்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய வேண்டும். ஆகையினால் ஆயி பட்டணம் தீக்கொளுத்தி போடப்பட்டது போன்று எரிகோ பட்டணமும் தீக்கொளுத்தி போடப்பட்டிருக்க வேண்டும். 30,000 யுத்த மனுஷரும் யோசுவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருக்கிறார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்குகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆய்க்கு மேற்காக பதிவிருக்கிறார்கள். 470 வருஷங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு இங்கு 2ஆம் பலிபீடத்தை நிறுவினார். இதே இடத்தில் யோசுவாவும் ஒரு பலிபீடத்தை கட்டினார். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்குகிறார். பட்டணத்திற்கு பின்னால் 35,000 வீரர்கள் பதிவிருக்க போய்விட்டார்கள். மீதமுள்ள யுத்த ஜனத்தோடு யோசுவா அன்று ராத்திரி தங்குகிறார். யோசுவா ஆயி பட்டணத்திற்கு பின்னாலே 30,000 பேரை பதிவிட இருக்க பண்ணியது போல பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே மேலும் 5,000 பேரை பதிவிடையில் வைக்கிறார். யோசுவா ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிடையாக வைக்கிறார். யோசுவா தன் கையை நீட்டும் போது பதிவிருக்கிறவர்கள் தீவிரமாக தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி பட்டணத்திற்கு ஓடி வர வேண்டும். அவர்கள் ஆயி பட்டணத்தை பிடித்து அதை தீவிரத்தோடு தீக்குளுத்தி போட வேண்டும். யோசுவா யுத்த மனுஷர் எத்தனை பேரை பதிவிடையாக வைத்திருந்தார் என்று வேத பண்டிதர்கள் 2 விதமான விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அவையாவன: யோசுவா தன்னுடைய யுத்த மனுஷரை 2 பிரிவாக பிரித்து 2 பதிவிடையை வைத்திருந்தார். மீதமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் சேர்த்து கொண்டு யோசுவா ஆயி பட்டணத்தின் மீது யுத்தம் பண்ண போனார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் சேர்த்து கொண்டு ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக போனார்.
அவர்கள் பட்டணத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கினார்கள். யோசுவா அவர்களில் 30,000 புருஷரை யுத்த மனுஷராக தேர்ந்தெடுத்தார். அவர்களில் 5,000 பேரை பதிவிட இருப்பதற்காக தனியாக பிரித்தெடுத்தார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயியின் மேல் போகிறார். அவரோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லோரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்குகிறார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை இலக்கம் பார்க்கிறார். அவர் இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண போகிறார். திட்டமிட்டபடி யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவா அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேலின் மூப்பரை பற்றி பல வசனங்களில் விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மூப்பர் என்னும் இந்த பிரிவில் கோத்திரங்களின் தலைவர்களும் ஆலோசனை சங்கத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி யாத்திராகமம் 3, 16, 17, 18 ஆகிய வசனங்களில் முதல் முறையாக கூறப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்தில் இஸ்ரவேலின் மூப்பர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரபல்யமானவர்கள். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேலின் மூப்பர்களை பற்றி 3 இடங்களில் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் இஸ்ரவேல் தேசம் ஒழுங்கற்று இருந்ததை இது விளக்குகிறது.